பார்வதி தேவியின் தவம் சாதாரண தவம் அல்ல, அது காதலின் உச்சம். நான் உன்னுள் கரைந்து போக வேண்டும் என்ற ஆசை. பனிமலையின் குளிர்காற்றில் கூட அவள் மனம் மட்டும் சிவனை நினைத்ததே. அவள் உடல் பலவீனமானது, ஆனால் அவள் மனம் அசைக்க முடியாதது. அந்த பக்தியைக் கண்ட சிவன் அவளிடம் தோன்றி கேட்டார், என்ன விரும்புகிறாய்? அவள் சொன்னாள், நான் உன்னுடன் பிரிவில்லாமல் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த ஒரு வரி பிரபஞ்சத்தையே மாற்றியது. சிவன் சிரித்தார். அவர் தன் உடலின் பாதியை சக்தியாக இணைத்தார். அந்த தருணத்தில் தோன்றியது அர்த்தநாரீஸ்வரர். ஒரே உடல், ஆனால் இரு ஆன்ம சக்திகள். வலது பக்கம் அமைதி, இடது பக்கம் அன்பு. வலது பக்கம் தியானம், இடது பக்கம் செயல். இந்த வடிவம் நமக்கு சொல்லுவது, பிரிவில் இல்லை சக்தி, ஒன்றிணைவில்தான் சக்தி. நாம் வாழ்க்கையில் பல நேரம் ஒரு பக்கம் மட்டும் ஆக முயற்சிக்கிறோம், ஆனால் முழுமை கிடைக்கவில்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் நம்முள் இருக்கும் அமைதியும் செயலும் சமநிலையில் இல்லை. அர்த்தநாரீஸ்வரர் சொல்லும் ரகசியம், உன் உள்ளத்தில் இருக்கும் இரு சக்திகளையும் ஒன்றிணை. அப்போதுதான் உன் வாழ்க்கை முழுமையடையும். சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அதுபோலவே அன்பில்லா சக்தி பயங்கரம், அமைதியில்லா செயல் குழப்பம். இரண்டும் சேர்ந்தால்தான் இருள் அகலும். அர்த்தநாரீஸ்வரர் ஒரு உருவம் அல்ல, அது ஒரு வாழும் தத்துவம். உன்னுள் இருக்கும் சிவனையும் உன்னுள் இருக்கும் சக்தியையும் இன்று ஒன்றாக்கு. அந்த நொடியே உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். உங்களுக்கு சிவன் பிடிக்குமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.